நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் 10 மிக முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. சோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக நலன் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை பிரதமர் மோடி அவர்களிடம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வலியுறுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. முறைகேடுகளுக்கு துணை போகக்கூடிய அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விஜய் அவர்கள் எச்சரித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிகாரிகள் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் செயல்பட வேண்டும். தாவேகா தரப்பிலிருந்து எந்த ஒரு அரசியல் தலையீடும் இருக்காது எனவும் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத கல் குவாரிகள் மீது பாரபட்சமில்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் திரு பிரபு அவர்கள் எச்சரித்துள்ளார். கல் குவாரி உரிமையாளர்களுடனான கூட்டத்தில் பேசிய அவர், டிப்பர் லாரிகளில் அதிக அளவு பாரம் ஏற்றக்கூடாது, ஜல்லி எம்சாண்டை அதிக விலைக்கு விற்பனை செய்யக்கூடாது என கூறினார். அரசு மருத்துவமனைகளில் ஓபி சீட்டு பெறுவதற்காக புதிய செயலி உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு அருண்ராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தனி விமான பயணத்திற்கான செலவுகளை தனது சொந்த பணத்திலிருந்து செலுத்த முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மாநகராட்சி டாக்டர் நர்சுகளுக்கு மே மாத ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று அன்புமணி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ பயனாளர்களுக்கு அவசியமான ஃபுட்கோர்ட் வசதியை தொடங்குமாறு அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். PM கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் வீதம் 3 தவணைகளாக ஒரு ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 23வது தவணை பணம் ஜூன் மாத கடைசியில் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது. மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் தொடர்பான அறிவிப்பை வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிட அரசு ஆயத்தமாகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னுரிமை குடும்ப அட்டை அதாவது PHH, முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டைகள் அதாவது NPHH போன்ற அட்டைகளுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கினால் அரசுக்கு எவ்வளவு கூடுதலாக செலவாகும் என்று நிதித்துறை அறிக்கை தயாரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் குறுவை பருவ நெல் பயிர்கள் போதிய தண்ணீர் இல்லாமல் கருக தொடங்கி இருப்பதாக அன்புமணி அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த பயிர்கள் கருகுவதற்கு தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்கப்படாததுதான் காரணம் என்றும், மேலும் குறுவை தொகுப்புடன் 5000 ரூபாய் இடுபொருள் மானியம் வழங்கவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்.